मिलेगी ऑल टाइम मस्ती और मजे ओनली विद सोनी। ये करो सब्सक्राइब, कमेंट एंड लाइक। ஸ்பை ஈகிள் வாங்க அவனை தாக்கலாம். தூக்குவேன், அதுக்கப்புறம் தான் தட்டுவேன். ஸ்டைலே தனி. நான் தான் ஈகிள், ஸ்பை ஈகிள். டிவிடியை கொடு. நான் தான் டிவிடி வெங்கடேஷ் தயாராம் தாபோல்கார். ஆமா, குதிச்சு குதிச்சு வர என்ன ஒலிம்பிக்கா போறேன்? சமோசா தீங்கிற போகுது. டிவிடி, உன்னோட பிளான நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன். அதனாலதான் என்ன எல்லாரும் சூப்பர் ஸ்பைன்னு கூப்பிடுவாங்க. ஓடுங்க, போய் பிடிங்க பிடிங்க. லட்டு சுத்தமான நெய்ல செஞ்சது, போய் பிடிங்க. ஏய் ஸ்வீட் காரா, நீ ஒரு போலீஸ் சயின்டிஸ்ட். இந்த வாங்கிக்க டிச்சு. ப்ராஜெக்ட் சோலா. போலீஸ் சயின்டிஸ்டா? இரு, இப்பவே உன்னை புறாவாக்கி பறக்க விடுறேன். நான் புறாவா மாறிட்டேன். என்ன கொடுமை இது? அவனை எதுக்காக புறாவா மாத்துனீங்க? இப்ப பறந்துட்டான் பாருங்க. ஆனா டிவிடி கிடைச்சிருச்சே. என்ன போலீஸ் சயின்டிஸ்ட்னு சொன்னான், அதான் புறாவா மாத்திட்டேன். இதுதான் சயின்ஸ், மத்ததெல்லாம் ஆர்ட். வாங்க, ரசகுல்லாவை ஜீரால போடலாம். பாஸ், நீங்க ஒரு இன்டர்நேஷனல் டான். நீங்க ஒரு ஸ்வீட் கடைக்கார மாதிரி பேசுறத நிறுத்துங்க. இது தொட்டில் பழக்கம். நீங்க அந்த சூப்பர் ஸ்பையை பிடிக்க போனீங்களா, இல்ல ஜிலேபி மேல இருக்கிற ஈய விரட்ட போனீங்களா? நான் மட்டும் வரலன்னா அந்த சீக்ரெட் சீடியை ஈகிள் ஸ்பை எடுத்துட்டு போயிருப்பான். அவன் இப்ப ஈகிள் இல்ல பாஸ், அவன் தான் இப்ப புறாவா மாறிட்டானே. என்ன புறாவா மாட்டிட்டானே. நான் பறந்து பறந்து சோர்ந்து போயிட்டேன். காத்தாடி விடுற போட்டியில பன்னி மும்முரமா காத்தாடி விட்டுட்டு இருக்கிறத நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. பன்னிக்கு துணையா உதவி பண்ணிக்கிட்டு இருக்காரு அவரோட பெரிய அண்ணன் ஹனி.
மேட்ச் அதாவது காத்தாடி இப்போ அற்புதமான ஒரு திருப்பத்தை எடுக்குது. இப்ப பன்னி ஹனி கிட்ட டீல் விடலான்னு சிக்னல் காமிக்கிறாரு. நூலை விடுறாங்க வேகமா, காத்தாடி போகுது தூரமா. இப்ப நம்ம பன்னி கொடுத்தாரு ஜோரா ஒரு டீல். இதோ இப்ப போட்டி எண்டுக்கு வந்துருச்சு. வந்த காத்தாடி கவுந்துருச்சு. ஒரு அற்புதமான பார்ட்னர்ஷிப் தான் ஹனி அண்ட் பன்னியோடது. பன்னி, கொஞ்ச நேரத்துக்கு நானும் காத்தாடிய பறக்க விடுறேனே. கொஞ்சம் காத்துக்கிட்டுமா, நீ வரிசையில இருக்க. பன்னிக்கு அடுத்தது வரிசையில நான் தான் இருக்கேன். அட விடு பாப்பட், அப்புறம் காத்தாடியோட சேர்த்து நீயும் பறந்துட போற. அப்படியா? இப்ப பாருங்க நான் என்ன பண்ண போறேன்னு. பாப்பட், நீ இந்த புறாவை காயப்படுத்திட்ட. இது என்னோட டாட் கிடையாது, என்ன புரிஞ்சுதா? இது டிவிடியோட டாட். தயாராம் வெங்கடேஷ் டபுள் கேர். அவர் ஸ்வீட் கடை வச்சிருந்தாரு. திடீர்னு சயின்டிஸ்ட் ஆயிட்டாரு. அப்புறம் இன்டர்நேஷனல் கிரிமினலும் கூட. நான் அவரோட சீக்ரெட் ப்ராஜெக்ட உளவு பார்த்தேன். ஆனா நீ எதுக்குமா உழவு பார்த்த? பிகாஸ் ஐ எம் சூப்பர் ஸ்பை. ஐ எம் சூப்பர் ஈகிள். நான் ஒருத்தனை பின்தொடர்ந்தா அவன் வாழ்றது கடினம் ஆயிடும். ஆமா, என்னோட ஸ்டைலே தானே. இந்த புறாவோட மூளை குழம்பி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்ன நீ என்ன சும்மா புறாங்கிற? கல்லுக்கு மாதிரி ஒரு பயங்கரமான ஆள புறாங்கிற? நான் ஒரு ஸ்பை ஈகிள், சூப்பர் ஈகிள். என்னோட ஸ்டைலே தானே. அந்த டிவிடி மனுஷனா இருந்த என்ன புறாவா மாத்திட்டான். இங்க பாருங்க பாஸ், நாங்க சூப்பர் ஸ்பை ஈகிளோட பெரிய ஃபேன்ஸ். அவரு ரொம்ப பெரிய கேஸ் எல்லாம் சால்வ் பண்ணிருக்காரு. ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு. அது நான் தான். என்னோட ஸ்டைலே தனி. உன்னோட ஸ்டைல் தனியா தான் இருக்கு. எப்படி பார்த்தாலும் நீ மனுஷனாவே தெரியல எங்களுக்கு. இத பண்ணது அந்த டிவிடி தான்ப்பா. பிலிம் டிவிடியா இல்ல சாங் டிவிடியா? அந்த கிரிமினல் டிவிடி. அவன் ஒரு சயின்டிஸ்ட். ஆனா நீ அவன ஸ்வீட் கடைக்காரன்னு தானே சொன்ன. அவன் முன்னாடி இருந்தான். அவன் தான் ஏதோ ஒரு கெமிக்கலை போட்டிருக்கான். ஸ்ட்ரீட்லயா? இவனை நான் என்ன பண்றது? இல்ல, இது என் உடம்பு இல்ல. நான் தான் சூப்பர் ஸ்பை ஈகிள். என்ன நம்புங்க ப்ளீஸ். இந்த டாட்ல கெமிக்கல் இருக்கு. ஒருவேளை இவ சொல்றது கூட உண்மையா இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன புரிஞ்சுதா? ஓகே, நாங்க உங்களை நம்புறோம். இப்போ உங்களை சரி பண்றதுக்கு நம்ம டாக்டர் பாலு கிட்ட போலாம் வாங்க. ஏய் நந்து, டாக்டர் பாலு கிளினிக்ல இருக்காரா? இல்ல, அவரு வெளியில போயிருக்காரு. ஆமா, என்ன விஷயம்? இந்த புறாவை ஈகிளா மாத்தணும். ஏன் புறாவாவே இருக்கட்டுமே. ஈகிளா மாத்தி என்ன பண்ண போறேன்? என் பேரு ஈகிள். நான் ஒரு மனுஷன். என்ன புறாவா மாத்திட்டாங்க. புறாவா மாத்திட்டாங்க. அப்படின்னா இந்த புறாவை வைத்தியர் பாலு கிட்ட கூட்டிட்டு போங்க. அவரு டாக்டர் பாலுவோட அண்ணன் தானே. இதுவும் சரிதான். இங்க வா, இங்க வா. எல்லா கஷ்டத்தையும் தூரமா விரட்டுங்க. இங்க வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க. பறக்கிற முடிக்கு வைத்தியம் பார்ப்பேன். அலர்ஜிக்கு வைத்தியம் பார்க்கணுமா? மைண்ட்ல இருக்க டென்ஷனை ஓட்டணுமா? எந்த ஒரு வியாதியும் சரியாயிடும். எல்லாத்துக்கும் வைத்தியம் என்கிட்ட இருக்கு. சரியாகலனா பணத்தை திருப்பி கொடுப்பேன். இங்க வாங்க. அங்கதான் வரோம். சீக்கிரமா இந்த புறாவை ஈகிளா மாத்துங்க. இங்க வா. உன் மூளை எங்க போச்சு? மாடு மாதிரி புல்லு திங்க போயிடுச்சா? வெயில் காலத்துல வெள்ளம் வந்துடுச்சா? ஒரு புறாவை எப்படி ஈகிளா மாத்த முடியும்? நந்து எல்லாருக்கும் ஃப்ரெண்டு நண்பங்கிறதால இவ்வளவு அட்வான்டேஜ் எல்லாம் எடுத்துக்க கூடாது. ஒரு புறாவை எப்படி ஈகிளா மாத்த முடியும்? இது ஈகிள் தாம்மா. உன் மூளை காலியா இருக்கிறதுனால மண்டைக்குள்ள சத்தம் கேக்குதா? அதனால தான் என்ன குழப்ப பாக்குறீங்களா? எம்டி பிரியாணில உங்களுக்கு மட்டும் பீஸ் இருக்குதா? இந்த புறா உனக்கு பாக்குறதுக்கு ஈகிள் மாதிரி தெரியுதா? இங்க பாருங்க, இவரு ஸ்பை ஈகிள். இது ஸ்பையா இருக்கலாம், ஆனா நிச்சயமா ஈகிளா இருக்க முடியாது. நான் என்னோட ஹெட்லைட் கண்ணால இவன் முகத்துல இருக்கிற மைல்ஸ்டோனை பாக்குறேன். இது ஒரு புறாதான்.
இவரை புறாவா மாத்திருக்காங்க. இவரை மாத்துனது டிவிடி. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி இவர் மனுஷனா இருந்தாரு. டிவிடில மியூசிக் கேட்கலாம், பிக்சர் பார்க்க முடியும், டான்ஸ் பார்க்க முடியும், யோகா கத்துக்க முடியும். ஆனா டிவிடிய பார்த்து ஒருத்தனால புறாவா எப்படி மாற முடியும்? அட அந்த டிவிடி இல்லம்மா, தயாராம் வெங்கடேஷ் தாபோல்கர் டிவிடி. முந்தா இவன் மேல டாட் அடிச்சு இவனை புறாவா மாத்திருக்கான். ஓ, அந்த ஃபேமஸ் கிரிமினல். அவன் ஒரு சயின்டிஸ்டும் கூட. இங்க வாங்க, நான் ஒண்ணு பண்றேன். சிறுசு, இவனுக்குள்ள ஆம்புலன்ஸ், ஃபயர் பிரிகேட், அப்புறம் போலீஸ் ஃபோர்ஸ் எல்லாம் ஏன் கேக்குது? இந்த சைரன் விதவிதமான மெட்டல் கொண்டது. இதோட பாடியில டொமேட்டோ சாஸும் சேர்த்து ஜிங்க், அலுமினியம், அப்புறம் பொட்டாசியம் மிக்சரை கலந்துருக்காங்க. ஆமா, சரியா சொன்னீங்க. அவன் டாட் அடிச்சான், அதுக்கப்புறமா தான் நான் புறாவா மாறினேன். இல்லனா என்னோட ஸ்டைலே தானேப்பா. போதும் நிறுத்து. அந்த டாட்டோட பவரை முடிக்கிறதுக்கு ஒரு சூரணம் பண்ணணும். அதை சாப்பிடணும், கொஞ்சம் அசைக்கணும், அதை அப்படியே நடக்க வைக்கணும். அதுக்கப்புறம் ஈகிளா மாறிடுவான். அடா, என் பேரு ஈகிள். நான் மனுஷனா மாறணும். உங்களால எவ்வளவு சீக்கிரமா முடியுமோ இந்த வேலையை பண்ணுங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நீ போனாதானே என்னால வேலையை ஆரம்பிக்க முடியும். உனக்கு தெரியுமா இதுல என்னெல்லாம் மிக்ஸ் பண்ணணும்னு? என்னை என் வேலையை செய்ய விடு, நீ அங்க போ. வைத்தியர் பாலு, மருந்து ரெடி ஆனதும் நீங்க எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க. நந்து, இங்க வா. நான் லிஸ்ட் கொடுக்குறேன், அந்த சாமான்லாம் வாங்கிட்டு வந்துரு. இந்த புறா பிரதர், அரிசியை குறிங்க. முட்டாள், இந்த சூப்பர் ஈகிளுக்கு பச்சை அரிசியை கொடுக்குற? அட முட்டாள், நீ இப்போதைக்கு ஒரு புறா அரிசியை தான் கொறிக்கும். என் கோவத்தை கொதிக்க விடாத. கொதிச்சதில்ல, இது பச்சையா தான் இருக்கும். நீ மனுஷனா மாறினதுக்கு அப்புறம் நான் உனக்கு சமைச்சே கொடுக்கறேன். ப்ளீஸ், உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு அன்னிக்கிட்ட மட்டும் என்ன தனியா விட்டுட்டு போவாதீங்க. இவனை என்னால ஹேண்டில் பண்ண முடியல. ஏன்னா என்னோட ஸ்டைலே தானே. இவனை எந்த ஒரு ஸ்டைல்லையும் ஹேண்டில் பண்ண முடியாது. என்ன புரிஞ்சுதா? ஃப்ரெண்ட்ஸ், வைத்தியர் பாலுக்கிட்ட இருந்து எனி அப்டேட்? கொஞ்சம் டைம் ஆகும். இப்பதான் நந்துவை பார்த்தோம். நாளை காலையிலக்குள்ள மருந்து ரெடி ஆயிடுமா? எனக்கு என்னோட பவர்ஸ் மறுபடியும் வேணும்பா. அப்பதான் அந்த டிவிடிக்கு தெரியும் இந்த சூப்பர் ஈகிள் எந்த மண்ணை சேர்ந்தவனு. என்ன சீக்கிரமா சரி பண்ணுங்க. அப்பதான் அந்த டிவிடிக்குள்ள இருக்கிற ரகசியத்தை நல்லா கண்டுபிடிக்க முடியும். ஆமா, டோட்டல் எத்தனை டிவிடி இருக்கு? அது என்ன எல்லாருடைய பேரும் டிவிடியா இருக்கு? டேய் டாங்கி ஹனி, ஒரே ஒரு டிவிடி தான் இருக்கு. அந்த டிவிடி கிட்ட ஒரு டிவிடி இருக்கு. அதுல தான் கிரைமுக்கான ப்ராஜெக்ட் இருக்கு. ஆமா, ப்ராஜெக்ட் சோலா. தேவையில்லாம டென்ஷன் ஆகுறீங்க. அவன் ஒரு ஸ்வீட் கடைக்காரன் இல்லையா? அந்த டிவிடில சோளா பட்டரோட ரெசிபி கூட இருக்கலாம். ஆமா தானே சிறுசு? இல்ல ஹனி, ஒரு கிரிமினல் சோள ரெசிபிக்காக ஈகிள் ஸ்பை கூட ஏன் சண்டை போடணும்? கண்டிப்பா வேற ஏதோ பிளான் இருக்கணும். பன்னி, நீ எவ்வளவு பெரிய இன்டெலிஜென்ட்டா இருக்க. நீங்க ஒன்ன திருவிழால சேர்ந்த அண்ணன் தம்பிங்க கிடையாது சார். திருவிழால அண்ணன் தம்பிங்க பிரிஞ்சுதான் போவாங்க. எஸ், பிரிஞ்சு போயிட்டா அந்த அண்ணன் தம்பிங்க யார்கிட்டயாவது கிடைப்பாங்கல்ல. அராசக்கா, என்ன ஒரு இன்டெலிஜென்ட் மைண்ட் உங்களுக்கு. என்ன புரிஞ்சுதா? தேங்க்யூப்பா, என்னோட ஸ்டைலே தானே. இப்ப ஏதாவது ஒரு வேலையை பார்க்கலாமா? ஆனா என் மூளையோட சேர்ந்து எனக்கு என் உடம்பு வேணுமே. எனக்கு சந்தேகமா இருக்கு. அந்த டிவிடி ஏதோ ஒரு பெரிய பிளான் பண்ணிட்டு இருக்கான். நீங்க டிவிடியை பிடிக்கிறீங்களா இல்ல இல்ல ஹை ஜம்ப் பிராக்டிஸ் பண்றீங்களா? நீ மனுஷன் இல்ல, குரங்கு. ஜிலேபி சூடா இருக்கு. என் பேரு டிவிடி. அதுக்காக சும்மா சும்மா போட்டு பாக்குறியா? நீ ஒழுங்கா பண்ணு. இந்த லிக்விட் நீ சாப்பிடறதுக்கு இல்ல. மண்டையிலேயே ஒன்று ஓகே போட்டேன்னா நீ எனக்கு தான் கைதி, நான் உனக்கு இல்ல. சாரி, மறந்துட்டேன், மன்னிச்சிருங்க.
ரசகுல்லா சாஃப்டா இருக்கு. ப்ராஜெக்ட் சோலையில யாரும் எந்த தப்பும் செஞ்சிடக்கூடாது. ஏதாவது சொல்லி புரியவை. மைசூர் பாக்கு, சக்கரத்தை, மால்பூவே, குலாப் ஜாமுன், நீங்க யாரும் எந்த தப்பும் பண்ணக்கூடாது. புரியுதா? எஸ் டாக்டர் பூவே. அப்புறம் பாஸ், நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்? பால்கோவா தயாரா இருக்கு. பிரமாதமா இருக்கு. நாளைக்கு முக்கியமான நாள். எல்லா டானும் என்ன இரும்பா ஏத்துப்பாங்க. நாளைக்கு சோலாப்பூருடைய ராஜா சோலாராம் நம்ம ஊருக்கு வராரு. நான் அவரை கிட்னாப் பண்ணுவேன். நிறைய பணத்தை வசூல் பண்ணுவேன். உருளைக்கிழங்கு நல்லா செவந்திருக்கணும். வழுக்க புற்றுநோய் மாதிரி அந்த பக்கம் பரவுது. மேயர் சார் திருன்னு எதை தேடுது? அந்த சோலா இன்னும் வரவே இல்ல. அந்த சோளா வர வரைக்கும் நீங்க இந்த பன்னீரை சாப்பிட வேண்டியதானே? சோலான்னா சாப்பிடுற சோலா இல்ல. என் ஃப்ரெண்டு சோலாப்பூர் சோலாராம சொன்னு. சார், ஆல் கிளியர் சார். மேயர் சார் அட்டாக் பண்ணிட்டாங்க. வாங்க தாக்குங்க. ராஜா வந்துட்டாரு. அடேங்க, செக்யூரிட்டி ஆட்களோட நிலைமையை இப்படி பண்ணிட்டீங்க. சோலாராமோட காட்ஸா? அடடா அடடா, நிறுத்துங்க. இவங்க சோலாராமோட பாதுகாவலர்கள். ஓ சாரி சார், இந்த ஹனினாலதான் எல்லாமே ஏடாகூடமாயிருச்சு. பயங்கரமா அடிச்சு நொறுக்கி இருக்கீங்க. சோளா சாப்பிடுறியா? இங்க வாங்க. இங்க ஒருத்தனுடைய நிலைமை பத்ரம் மாதிரி ஆயிடுச்சு. அவன் எப்படி சோளா சாப்பிடுவான்? ஏப்பா பூரி மாதிரி வீங்கி இருக்கே. சோளா சாப்பிடுறியா? இவரு 2 ரூபாய்க்கு சோளம் வாங்கி தின்னுவாரு. வைத்தியர் பாலு உங்களை பூரின்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. கைத்தட்டாரு. இங்க வாங்க மிஸ்டர் கண்ணா, உங்க கவிதை வரிகள் என் மூல பில்டிங் குள்ள நுழைஞ்சிடுச்சு. என்ன அவமானப்படுத்திட்டு இருக்காங்க. நீங்க கைத்தட்ட சொல்றீங்களா? நீங்க என் நண்பனா போயிட்டீங்க. இல்லனா ஒரு வழி பண்ணியிருப்பேன். அட, அவங்க ஒண்ணும் அவமானப்படுத்தல. அவருக்கு சோளா பிடிக்கும், அதனால சோளா சாப்பிடுறீங்களான்னு கேக்குறாங்க. சோலாப்பூரோட ராஜா சோலாராம். சொல்ல சாப்பிடுறியா? இல்ல, நீங்க சாப்பிடுங்க. டின்னர்ல சோலா பட்டூரா, சோலா பூரி, சோலா டிக்கி, சோலா சமோசா, பிளைன் சோலே, மசாலா சோலே, தவா ஃப்ரை சோலே எல்லாம் இருக்கு. கொஞ்சம் சோலா எடுக்க, கொஞ்சம் சோலா போடுங்க. அதுல கொஞ்சம் சட்னியை தயிரும் போட்டு மறுபடியும் கொஞ்சம் சோலா போடுங்க. போதும். சீக்கிரமா எடுத்துட்டு வாங்க. போய் எப்படி சாப்பிடுறாங்க? அட, சோலான்னு கேட்டு கேஸ் ஆயிடுச்சுப்பா. நாம இவங்க ராஜ்யத்துக்கும் நம்ம நகரத்துக்கும் நடுவுல ஒரு கால்வாயை கட்டணும். அதுல ஸ்டீமரை உருவாக்குவோம். அதனால டிராபிக் ஜாமே ஆகாது. தண்ணியும் வயல்களுக்கு யூஸ் ஆகும். அந்த ப்ராஜெக்ட நாளன்னைக்கு அனௌன்ஸ் பண்ண போறோம். அதுக்காக தான் ஸ்டேடியம்ல ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம். நீங்க எல்லாரும் வரணும். லஞ்சும் அங்கதான். சோலேவோட லஞ்சா? ஹே, என்னால வர முடியாதுப்பா. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க சாப்பிடறதுக்கு மட்டும் வர வேண்டாம். சோலாராமுக்கு செக்யூரிட்டியா வரணும். ஒண்ணு மட்டும் தெரிஞ்சு போச்சு, கார்ட்ஸை விட நீங்க தான் சரியான ஆளு. உங்களோட நல்ல செக்யூரிட்டி எங்கேயுமே கிடைக்காது. டோன்ட் வரி சார், நாங்க எல்லாருமே வந்துடுறோம்.
ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. நான் வேண்டாம்னு சொல்ற வரைக்கும் நீ எடுத்துட்டு வந்துட்டே இரு. கிளம்புங்க. வைத்தியர் பாலு, உங்க மருந்து என்னாச்சு? சூரணத்துல பூனைப்பாலும் மல்லிகை பூவும் போட்டு குளிக்க வச்சிருக்கேன். அதுல சூரியகாந்தி தண்டு மூலிகை வேறு துண்டு போட போறேன். இன்னைக்கு நைட்டு அது தயாராயிடும். நாளைக்கு புறாவோட பிரச்சனை சரியாயிடும். அட குளிச்சிட்டியாப்பா? ரொம்ப கஷ்டப்பட்டு உயிர் தப்பிச்சிருக்கேன்பா. என்னாச்சு? நான் மறந்தே போயிட்டேன். நான் மனுஷன் இல்ல புறான்னு. டாய்லெட் சீட்ல உட்கார்ந்தேன், உள்ள விழுந்துட்டேன். அப்படின்னா நல்ல வேலையா தப்பிச்சிட்ட. யாராவது ஃப்ளஷ் பண்ணிருந்தாங்கன்னா உன்னை காப்பாத்தவே முடியாம போயிருந்திருக்கும். என்ன புரிஞ்சுதா? சாரி, என்னோட ஸ்பீடு இன்னைக்கு ஓவர் ஸ்பீட் ஆயிடுச்சு. நான் உன்னை கூட்டிட்டு போக வந்தேன். ஏமா? நந்து எல்லாருக்கும் ஃப்ரெண்டு. பாலு வைத்தியர் உங்க எல்லாரையும் கூட்டிட்டு வர சொன்னாரு. அவர் எப்பவும் யாரையும் கூப்பிட மாட்டாரு. இங்க வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க அப்படின்னு தானே சொல்லுவாரு. நான் தான் கன்ஃபியூஷன்ல மறந்துட்டேன். அவரு சொன்னாரு, இங்க வா அணி பண்ணி அந்த புறாவை கூட்டிட்டு வான்னாரு. சூரனும் தயாரா இருக்கு. ஆமா, நான் போய் திரும்ப கேட்டுட்டு வரேன். அவர் கூட்டிட்டு வர சொன்னாரா என்னன்னு. மருந்து ரெடி ஆயிடுச்சா? வாங்க போலாம். நந்து முதல்ல கேட்டுட்டு வரட்டுமே, நம்மள கூப்பிட்டாரா இல்லையான்னு. டேய் டாங்கி, சூரனை ரெடி ஆயிருச்சு. ஆனா அது கண்ணா சாருக்காக செஞ்சது கிடையாது. ஒருவேளை ஈகிளுக்கு செஞ்சதா இருக்கலாம். என்ன புரிஞ்சுதா? சீக்கிரம் கிளம்புங்க, நமக்கு டைம் இல்ல. நேரத்தோட மதிப்பு தெரிஞ்சுக்கோங்கப்பா. அப்பதான் நேரம் நமக்கு கை கொடுக்கும். வாங்க, டிவிடியை கண்டுபிடிச்சாகணும். நந்து, எல்லாருக்கும் ஃப்ரெண்டு. உன்னோட மூலகிற டவர்ல அறிவுங்கிற சிக்னல் வரல. அதனால நீ ஒரு முட்டாள். அப்ப ஹனி என்ன? அது பெரிய முட்டாள். கேட்டியா சிறுசு? சமுதாயத்துல எனக்கு எவ்வளவு பெரிய பேர் இருக்குன்னு. வைத்தியர் பாலு, நீங்க மருந்து ரெடி ஆயிடுச்சுன்னு சொன்னீங்களாமே. இதோ பாருங்க. இங்க வா, இந்த மருந்து சாப்பிடு. மறுபடியும் உண்மையான உருவத்துக்கு வந்துடு. அச்சச்சோ, ஈகிள் மனுஷனாகிறதுக்கு பதிலா பூனை ஆயிடுச்சேம்மா. ஒருவேளை மருந்துல பூனைப்பாலை மிக்ஸ் பண்ணதுனால ரியாக்ஷன் ஆயிருக்குமோ? ஹலோ பியூட்டிஃபுல். இந்த ஏரியாக்கு நீ புதுசா? எங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறியா? நான் இப்ப ஓங்கி ஒரு அறை விட்டேன். நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டோட ஷிப்ல போய் உட்காந்துப்பீங்க. என்னோட ஸ்டைலே தனி. மியா முன்னாடி புறாவா மாறி எப்படியோ அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தா. இப்ப நான் பூனையா மாறிட்டேன். இப்ப என்ன பண்றது? மியா. இங்க வா, இந்த மருந்தோட ரியாக்ஷனை சரி பண்றதுக்கு இன்னொரு மருந்து நான் பண்ண வேண்டி இருக்கு. அதை சாப்பிட்டினா நீ முழுசா சரியாயிடுவே. அப்படி நடக்க வாய்ப்பு இருக்கா? எல்லா சயின்டிஸ்ட் ரிசர்ச்சரும் எந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாலும் அதுக்கு ஆன்டிடோட்டும் பண்ணுவாங்க. நானும் அதே மாதிரி பண்றேன். அப்படின்னா டிவிடியும் இதுக்கான ஆன்டிடோட்டை பண்ணிருப்பாருல்ல? அப்ப வேலை முடிஞ்சது. நம்ம டிவிடிய புடிச்சு அவரை தோக்கடிச்சு அவர்கிட்ட இருந்து ஆன்டிடோட்டை வாங்கி ஈகிளையும் சரி பண்ணிடலாம். ஆமா, ஆனா அந்த டிவிடியை எப்படிமா கண்டுபிடிக்கிறது?
சிட்டிக்கு வெளியே வெள்ளம் தயாரிக்கிற ஆலை இருக்கு. அது டிவிடி ரைட் அண்ட் சம்சம் ஓடுது. அற்புதம், கற்பூரம். ஒரு கிரிமினல் வெள்ளம் எதுக்காக செய்யணும்? அவன் இப்போதான் கிரிமினல். அப்போ அவன் டிவிடியோட கடையில வெள்ளம் சப்ளை பண்ணிட்டு இருந்தான். டிவிடி கிரைம் வேர்ல்டுக்குள்ள வந்தான். டிவிடி பண்ற கிரைமுக்குலாம் அவனை ரைட் ஹேண்டா மாத்திட்டான். வாங்க நம்ம சம்சமா புடிச்சு டிவிடி எங்க இருக்காருன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். ஹலோ ஸ்வீட்டி, என்னோட பலத்தை கொஞ்சம் பாரு. என்னோட ஜாம் அப்புறம் என்னோட கையில இருந்து உன்னால தப்பிக்க முடியாது. டே, நீ என்ன பைத்தியமா? இல்ல பூனை. ஓ, அவன் என்ன புறான்னு நினைச்சுக்கிட்டு சாப்பிட வரான். இல்ல, அட நீ புறாவா தான் இருந்த, இப்ப பூனையா மாறிட்ட. நீ பூனைன்னு தெரிஞ்சுதான் அவன் உன்கிட்ட வந்திருக்கு. என்ன புரிஞ்சுதா? இங்க முதல்ல ஓடிடு. என்னப்பா இது? இந்த வைத்தியர் பாலு எப்படி இருந்த என்ன இப்படி மாத்திட்டாரு? இப்ப உங்க கவனம் சம்சம் மேலதான் இருக்கணும். எந்த தப்பும் நடந்துட கூடாது. சம்மா டேய் மூடி. மூடி யாரு? இத போய் எப்படி சாப்பிடுறாங்க? அட சோலா சோலான்னு கேட்டு கேஸ் ஆயிடுச்சுப்பா. இவன் தாயா அவன்? சொல்லுங்க டைம் பாஸ். என்ன 2 நாள் கழிச்சு வாங்க. வெள்ளம் என்ன ரெடி ஆகல. எங்களுக்கு வெள்ளம் இல்ல, டிவிடி தான் வேணும். டிவிடி கடை முன்னாடி இருக்கு. இங்க பாருங்க சம்சம், நாங்க உங்களை வேற விதமா கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க உண்மையை சொல்லிடுங்க. டிவிடி எங்க இருக்காருன்னு எங்களுக்கு தெரிஞ்சாகணும். மைசூர் பாக், மால்போவே, நம்ம யாரும் காட்டுங்க. ஹலோ பியூட்டி, வெள்ளம் சாப்பிடுறியா? சிறுசு, நான் வெள்ளத்துக்குள்ள மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். எரியுதே, எரியுதே. ஸ்பைகள் இதோ வந்துட்டேன். என்னது இது? நீ எங்க சைடா இல்ல அவங்க சைடா? ஐயோ சாரி, நான் மறந்துட்டேன். நான் ஒரு பூனை. மியாவ். ஜோர்தார், நான் சம்சம் பின்னாடி போறேன். நீ முதல்ல இவங்களெல்லாம் க்ளீன் பண்ணிடு. நம்மளாலதான் எல்லா பிளானுமே கெட்டு போச்சு. என்ன புரிஞ்சுதா? அவசரப்படாதமா, பன்னி சம்சம்ம ஃபாலோ பண்ணி போயிருக்கான். நீங்க வாங்க போலாம். ஏய், ஒழுங்கா நில்லுங்க சம்சம். என்கிட்ட மாட்டினீங்க, உங்க கதை அவ்வளவுதான்.
அதோ அங்க பாருங்க. பின்னாடியே வந்துட்டு இருக்கீங்க. அட இவரு ப்ரோ இல்ல, இப்போதைக்கு சிஸ்டர். இப்ப எங்கேயும் உன்னால தப்பிக்க முடியாது. உன் நல்லதுக்கு தான் சொல்றோம். ஒழுங்கா டிவிடி எங்க இருக்கான்னு சொல்லிடு. அப்புறம் அவனோட பிளான் என்ன? சத்தியமா சொல்றேன், எனக்கு எந்த பிளான பத்தியும் தெரியாது. டிவிடி சார் காலையில தான் சொல்லுவாரு. அது பெரிய பிளான் நினைக்கிறேன். ஓகே, ஆனா இப்ப டிவிடி எங்க இருக்கான்னு சொல்லு. அந்த பிளான பத்தி நாங்களே தெரிஞ்சுக்கிறோம். என்ன புரிச்சுதா? ஒழுங்கா சொல்லிடு. நீ மாட்டிக்கிட்ட. நீ ட்ரெயின்ல இருந்து குதிச்சு எங்கேயும் ஓட முடியாது இல்லையா? டாங்கி, ட்ரெயின்ல இருந்து குதிக்க சொல்லி எதுக்காக ஐடியா கொடுத்த? நான் கொடுக்கல, அவனா புரிஞ்சுக்கிட்டான். நான் எப்போ எந்த ஐடியா கொடுப்பேன்றது எனக்கு தெரியாதுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். கையில கிடைச்சவன கோட்டை விட்டுட்டோம். இப்ப டிவிடி எப்படி கிடைப்பான்? அந்த டிவிடி கிடைக்க மாட்டான். பேசாம மேடம் ரூம்ல இருந்து மெடிடேஷன் டிவிடி வேணா எடுத்துக்கோ. உனக்கு அமைதி கிடைக்கும். அங்க சிட்டியோ பெரிய ஆபத்துல சிக்க போது உனக்கு கிண்டலா இருக்குல்ல? ரைட். சம்சம் என்ன சொன்னா? டிவிடி நாளைக்கு தான் ஏதோ பிளான் பண்ணிருக்காருன்னு சொன்னா. ஒண்ணு மட்டும் தெரியுதுமா, நாளைக்கு சிட்டிக்கு பெரிய ஆபத்து இருக்கு. ஆனா இப்ப வரைக்கும் நமக்கு அவன் என்ன பண்ண போறான், எங்க பண்ண போறான்னு எந்த விவரமே தெரியலமா. எந்த ப்ராஜெக்ட் வேணா இருக்கலாம், ஆனா அது சோலாவை சம்மந்தப்பட்டதா தான் இருக்கும். கொஞ்சம் அதுக்கு ரிலேட்டடா எதுவா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. சரி, பூரி, சோளா, சமோசா, சோளா டிக்கி. அனி, நீ அரைதான் வாங்க போற. சோளா டிஷ்ஷோட அரையா? இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷ சோளாராம் கூட சாப்பிட்டு இருக்க மாட்டாரு. சோளாராம்? ஆமா, சோலாப்பூரோட ராஜா சோளாராம். அவர் சோலை சம்பந்தப்பட்ட டிஷ்ஷஸ் தான் நிறைய சாப்பிட்டாரு. நாளைக்கு ஸ்டேடியம்ல ப்ரோக்ராம் முடிஞ்சதும் லஞ்ச் இருக்கு. சோலாப்பூரிய சாப்பிட்டிருப்பீங்க, ஆனா சோளா அறைய நீங்க டேஸ்ட் பண்ணிருப்பீங்களான்னு நான் அவங்க கிட்ட கேட்பேன். தேங்க்யூ சிறுசு, நீ கேஸை ஈஸியா சால்வ் பண்ணிட்ட. மறுபடியும் எனக்கு எப்படி தெரியாம போயிடுச்சு? ஃப்ரெண்ட்ஸ், ப்ராஜெக்ட் சோலா அப்படின்னா சோளாராம கிட்னாப் பண்றதுக்கான பிளான் தான் அது. நாளைக்கு ஸ்டேடியம்ல அவரோட ப்ரோகிராம் இருக்கு. டிவிடியும் அப்பதான் ஏதோ பண்ண போறாருன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நம்ம சிட்டில மட்டும் சோழராம கடத்திட்டாங்கன்னா அது நமக்கு பெரிய அசிங்கமாயிடும். என்ன புரிஞ்சுதா? நாம ஏதாவது செஞ்சு ஆகணும். நாம நிச்சயம் ஏதாவது செய்யணுமா? நம்ம சிட்டியோட பேர் கெட்டு போயிடக்கூடாது. ஆனா என்ன பண்ண முடியும்? இதுவரை நம்ம டிவிடிய பார்த்தது கிடையாதுல்ல. டிவிடியும் அவங்க கேங்கையும் நான் அடையாளம் காட்டுறேன். சம் சம், சந்தேஷ், மிஸ்துதாய், மல்புவா எல்லாரையும் எனக்கு தெரியும். என் பார்வையில இருந்து தப்பிக்க எந்த கிரிமினலும் இது வரைக்கும் பிறக்கல. என் ஸ்டைலே தனி. மியாவ். என்னோட ஸ்டைலும் சேம் டு சேம். எனக்கும் அடையாளம் தெரியும். ஏன்னா இதெல்லாம் நானும் நிறைய சாப்பிட்டு இருக்கேன். மியாவ். டேய் டாங்கி, டிவிடி கேங் ஆட்களோட பேரு. என்ன புரிஞ்சுதா? அங்க கூட்டம் ஜாஸ்தியா இருக்கும். அதனால டிவிடியை கண்டுபிடிக்கிறது புல்லுல ஊசியை கண்டுபிடிக்கிற மாதிரி. நாம எல்லாரும் அலர்ட்டா இருக்கணும். சோலாராம் வரதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடியே நாம அங்க இருக்கணும். அதனால காலையில எழுந்து நம்ம ஸ்டேடியமுக்கு கிளம்பி போறோம். ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இன்னும் 1/2 மணி நேரம் டைம் இருக்கு. அதுக்குள்ள நம்ம டிவிடியும் அவரோட ஆளுங்களையும் புடிச்சாகணும். ஆனா அடையாளம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சே. அதான் ஈகிள் இருக்காருல்ல, டிவிடி எங்க இருக்காருன்னு ஈகிள் சொல்லுவாரு. நான் ஒரு மனுஷன்.
நான் ஒண்ணு எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுக்கிற டூகுல் கிடையாது. இந்த கூட்டத்துல எங்கன்னு தான் போய் தேடுறது? அதே வாசனை வெள்ளம் தயாரிக்கிற அந்த இடத்துலயும் இதே வாசனை தாமா வந்துச்சு. ஏப்பா வெள்ளம்லாம் வேண்டாம், நாம ரவுடிங்களை பிடிக்கணும். அடே டாங்கி, அந்த ரவுடிங்களோட ஸ்மெல் தாண்டா இது. உன் திறமையை எங்க காட்டாத, முதல்ல ரவுடிங்களை காட்டு. என்ன புரிஞ்சுதா? சாரி, நான் இருந்த சுறுசுறுப்புல நான் பூனைங்கிறதே மறந்து போயிட்டேன். டிவிடி எங்கன்னு சொல்லு. டிவிடி பிளேயருக்குள்ள இருக்கும். அவ்வளவு பெரிய ஆளு டிவிடி பிளேயருக்குள்ள எப்படி போயிருப்பான்? போகலாம் முடியாது. அப்படின்னா டிவிடி கேஸுக்குள்ள இருப்பாரு. டிவிடி கேஸ் அதை விட மெலிசா இருக்குமே முட்டாள். இருங்க, நான் கேக்குறேன். என்னோட ஸ்டைலே தனி. சொல்லுடு சந்தேஷ், அப்புறம் உன் கதை அவ்வளவுதான். அப்புறம் உன் வீட்டுக்கு உன்னை பத்தின நியூஸ் தான் போகும். என்னோட ஸ்டைலே தனி. அடிச்சுக்கங்க, எவ்வளவு வேணாலும் அடிச்சுக்கங்க. ஆனா பிளான ஃபெயிலியர் பண்ண முடியாது. கண்டிப்பா சோலாவை கிட்னாப் பண்ணுவாங்க. மால்புவா கார் பார்க்கிங்ல ரெடியா இருப்பாங்க. பார்க்கிங். டிவிடி எங்க? சொல்ல மாட்டேன், நான் டிவிடி சாரோட முக்கியமான ஆளு. சொல்ல மாட்டேன். அட விடுங்கப்பா, இவங்கிட்ட கேட்டு ஒண்ணும் தெரிய போறது இல்ல. டிவிடி இவங்கிட்ட எல்லாம் பிளான சொல்லிருக்க மாட்டாரு. கலா ஜாமுன் கிரீன் ரூம்லயே இரு. எதிரிகளுக்கு நம்ம பிளான் தெரிஞ்சு போச்சு. கிரீன் ரூமுக்கு போங்க. காப்பாத்துங்க, நான் மாட்டிக்கிட்டேன். மியாவ் மியாவ் மியாவ். முதல்ல 100 தடவை சொல்லுமா, நான் ஒரு பூனை மனுஷன் இல்லன்னு. அப்பதான் உனக்கு ஞாபகம் இருக்கும். சிறுசு, இது ஒரு பேஸ்பால் டீம். டாங்கி, 4 பேர் ஒரு டீமா எப்படி ஆக முடியும்? இவங்க டிவிடியோட ஆளுங்க. இவங்கள புடிங்க. இப்ப என்ன பண்ணுவீங்க? ஸ்பெஷல் பவர் வேலைக்கு ஆகலன்னா அங்க பிசிக்கல் பவர் தான் வேலைக்கு ஆகுமா?
ஸ்பை ஈகிள் யாருன்னு கேட்டா கல்லு கூட சொல்லும். என் ஸ்டைலே தனி. மியாவ். சொல்லுங்க, டிவிடி எங்க இருக்கான்னு சொல்லுங்க. அவரு எங்க இருக்கணுமோ அங்க. அப்படின்னா வீட்ல. சோலாராம கிட்னாப் பண்ண போறவரு எதுக்காக வீட்ல இருக்கணும்? புரிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ், இந்த கூட்டத்துல தான் எங்கயாவது ஒளிஞ்சுகிட்டு இருக்கணும். கூட்டத்துக்குள்ள இருக்கணும். அவர் இன்டர்நேஷனல் கிரிமினல் விஐபி பாக்ஸ்ல இருக்காரு. அம்மா, நான் தான் உளறிட்டேனா? தேங்க்யூ. வாங்க, டிவிடி இருக்கிற இடம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. காசை பர்ஸ்ல வச்சு வைக்கணும் பின்னாடி. இதோ இருக்காரு சோலாரம் உங்க முன்னாடி. கைத்தட்டல். ஆல் கிளியர் சார். சீக்கிரமா ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன புரிஞ்சுதா? ஸ்பை ஈகிள் பார்வையில இருந்து யாருமே தப்பிக்க முடியாது. அங்க பாருங்க, விஐபி பாக்ஸ்ல சம்சம். அவன் ஒரு ரவுடி. அவனுக்கு யாரு விஐபி பாஸ் கொடுத்தது? டாங்கி, அவங்க தெரியாம அங்க போயிருக்காங்க. அப்பதான் மேயர் சோலா கூட இருக்க முடியும். ஆனா இந்த டிவிடி எங்கம்மா? அங்கதான் எங்கயாவது பக்கத்துல இருப்பான். வாங்க. நண்பர்களே, இந்த நாள் நானும் நீங்களும் பயணிக்கிற இதிகாச புத்தகத்துல எழுதப்படும். இங்கிருந்து எங்க ராஜ்யம் வரைக்கும் கால்வாய் வெட்டப்படும். கால்வாயை இங்க வெட்டுனா அப்புறம் மேட்ச் எங்க விளையாடுவாங்க? டேய் டாங்கி, அங்க இருந்துனா ஸ்டேடியம்ல இருந்து இல்ல, அது நம்ம சிட்டில இருந்து. என்ன புரிஞ்சுதா? விவசாயத்துக்கு தண்ணி கிடைக்கும், சென்னாவை விதைக்கலாம், எல்லாருக்கும் சாப்பிட சோலே கிடைக்கும். என்ன சோலே சாப்பிடுவீங்கல்ல? நான் போய் டிவிடியை தேடுறேன், நீ சம்சமா பாத்துக்கமா. தள்ளி போங்க. சோலாராம கிட்னாப் பண்ண போறோம். என்ன பண்ண? என்னோட கால் கையெல்லாம் எங்க போச்சு? அந்த டிவிடியை புடிங்க. டாட் மேல விழாம மட்டும் பாத்துக்கோங்க. நிறுத்துங்க, இல்லன்னா சோலாராம எறும்பா மாத்தி நசுக்கிடுவேன். சங்கி, மறுபடியும் மறந்துட்டியா? நீ என்னுடைய கைதி. எதையும் மறக்கல. இன்னைக்கு எனக்கு விடுதலை. நீ ஜெயிலுக்கு போக போற. சிறுசு வா, இந்த டிவிடியை நல்லா ஓட்டுவோம். அவனை விடுங்க. இவனை வச்சுதான் நிறைய ஆன்டிடோட் பண்ணணும். நான் தான் சயின்டிஸ்ட், இவன் ஸ்வீட் செய்யறவன். இவனை போட்டு அடிங்க.
வலிக்குது. விடுங்க விடுங்க, அடிச்சு அடிச்சு எல்லாம் கொன்னுடாதீங்க ப்ளீஸ். அட இன்ஸ்பெக்டர் பாண்டா, நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க? நீங்க மனுஷ ரூபத்துல இருக்கிற ஒரு தெய்வம். நீங்க ஒரு சயின்டிஸ்ட். எங்க எல்லாருக்கும் ஆன்டிடோட் போட்டு விடுங்க. உங்களோட இந்த உதவியை இந்த உலகமே ஞாபகம் வச்சுக்கோ. எல்லாம் ரெடியா இருக்கு, நீங்க லைன்ல வாங்க. ஈஷ், சபாஸ் பசங்களா, நம்ம சிட்டியோட மானத்தை நீங்க எல்லாரும் காப்பாத்திட்டீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களால நான் மறுபடியும் சூப்பர் ஈகிளா மாறிட்டேன். வாவ், என்னோட ஸ்டைலே தனி. வாவ் வாவ் வாவ். இங்க வா. உடனே இந்த மருந்தை நீ சாப்பிடு. உன்னோட கஷ்டங்கள் எல்லாத்தையும் தூர விரட்டு. பூனையா இருக்கிற நீ மறுபடியும் ஈகிளா மாறு. உயர்ந்த மனிதனே, நீ யாரு? இவருதான் தி கிரேட் சூப்பர் ஈகிள் ஸ்பை. ஆனா இவன் ஒரு மனுஷனாச்சே. ஐயோ, என் பேரு ஈகிள். நான் மனுஷன்தான், ஆனா என் ஸ்டைலே தனி. நல்லதா போச்சு. சயின்டிஸ்ட் உனக்கு முன்னாடியே ஆன்டிடோட்ஸ் கொடுத்துட்டாரு. இல்லனா வைத்தியர் பாலு உன்னை ஒரு நிஜமான ஈகிளா மாத்தி இருப்பாரு. இன்ஸ்பெக்டர் பாண்டாவுக்கு ஆன்டிடோட் கொடுங்க. டேய் டாங்கி, இன்ஸ்பெக்டர் பாண்டா இங்க இருக்கார் பாரு. இது ஒரிஜினல் பாம்பு, இத விட்டு. அடடா, ஓய்மா.